அதாவது உங்களுடைய கேரக்டர்ல இந்த மீசை மட்டும் வந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு படத்துலயும் அப்படின்றத நாங்க அனலைஸ் பண்ணிருக்கோம் சார். ஒவ்வொரு கேரக்டர்லயும் வந்து அப்படியே டோட்டல் சேஞ்ச். முறுக்கு மீசை, வெள்ளை கலர் மீசை, என்னென்னமோ மாதிரியான மீசைகள். இது ஒரிஜினலா இதுக்காக உரம்லாம் போட்டு வளர்ப்பீங்களா இல்ல என்ன சீக்ரெட்? எப்படி சார் ஒவ்வொரு கெட்டப்க்கு பின்னாடி இருக்கிற மெமரி? ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அதில் மேக்ஸிமம் ஒட்டு மீசு தான். சார் ஆனா எல்லாம் அதில் பர்ஃபெக்ட்டா ஆக்சுவலாக விருமனில் வந்து சொந்த மீசை வச்சுருக்கேன். வேல் படத்தில் வந்து அது ஒட்டு மீசை. அது இது விசுவாசத்தில் சொந்த மீசை, அது வேங்கை. இது கிடாரியில் சொந்த மீசை தான். கிடாரியில் சொந்த மீசைக்கு உரம்லாம் போடுறது இல்லைங்க. அந்தந்த சார் ஐ எம் லேடி, ஐ டோன்ட் நோ சார், அதனால தெரியாம கேட்டேன். பரவாயில்ல. ஆனா சொன்ன மாதிரி இதுக்கு உங்களுடைய ஃபேவரட் பிக்சர் இதுல எது சார்? என்னோடய ஃபேவரட் பிக்சர்னா வேல் படம் தாங்க. வேல் படத்தோட இன்றைக்கும் வெளியில் எங்கே போனாலும் வந்து இப்போ எப்படி வந்து சின்ன மருமகள்லாம் வந்து என்ன ஒரு ராஜாங்கம்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ, அந்த மாதிரி வேல் படம் வந்து என்னைக்கு வந்ததோ 2008ன்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து என்னை வரைக்கும் சூர்யாவோட ரசிகர்கள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் இன்னும் சித்தப்பான்னு தான் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த சித்தப்பான்ற ஒரு நேம் வந்து எனக்கு நின்னதுக்கு காரணமே அந்த வேல்ன்ற படத்தில் தான்.